ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டு மிலிஸோட இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சரளா எப்படியோ லேண்ட்லைன் மூலமா ஃபோன் பண்ணி காயத்ரி மேடம் கிட்ட விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சதுனால பிள்ளைங்களை வீட்லேயே இருக்க சொல்லிட்டு டைரெக்டாக இங்கே வந்துட்டாங்க. இவங்கள நாம் பண்ண தப்புக்காக நாமளே போயிட்டு அபிகிட்ட பேசி கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு. அப்படி கூப்பிடும்போது என்னால் வர முடியாது அப்படின்னு இங்கே வந்து அபி சொல்கிறாங்க. இங்கே வேறு அபி சொன்னால் கேளு, நான் பண்ணது தப்பு தான். நான் ஏதோ கோவத்தில் அவர் அப்படி கேட்டதுனால அவசரத்தில் நான் வாய் விட்டுட்டேன், தப்பு தான். நான் என்ன இருந்தாலும் அப்படி ஒரு வார்த்தையை நான் விட்டுருக்கக்கூடாது. இங்கே பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ அபி, சுடர் இருக்கான்னு பார்க்குறேன். சில விஷயங்களை சுடர் முன்னாடி வச்சு பேச முடியாது. உன் லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்றது எனக்கு முழுசாக தெரியாது. நீ ஏன் இன்னும் அண்ணங்கிட்ட கூட நீ எதுவுமே சொல்லலை. அப்படி இருக்கிறப்போ நாங்கள் எந்த மைண்ட் செட்டில் என்ன ஏதுன்னு உன்னை நாங்கள் புரிஞ்சுக்கிறது? புரியாமல் நீ இப்படி தன்னந்தனியாக இருக்கிறியே, அதனால தான். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே என் புருஷன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு. இதில் நீங்கள் இருக்கிறது அந்த வீட்டுக்குள்ளே எங்களுக்கு வேணால் அது சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரியாக பேச ஆரம்பித்ததும் எனக்கு கொஞ்சம் ஒரு யோசிக்க என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் புத்தி கேட்டு போய் அப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணிட்டேன். நான் பண்ணது தப்பு தான். அதுக்காக தான் நான் உங்ககிட்ட கோவப்பட்டும் பேசிட்டேன். அதுக்காக இப்படி நீங்கள் வீட்டை விட்டு வரணுன்ற அவசியம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் இந்த வீட்டிலே இருந்து பேசி நம்ம தீர்த்துட்டு இருக்கணும். வா அபி போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இல்லை நீ நான் வரல அப்படின்னவும், எங்கள் பாரு அபி, அன்னைக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்றப்போ உன் அண்ணன் உன்னை திட்டினாரு. அன்னைக்கு அந்த இடத்துல நான் இருந்தாலும் நான் அப்படி தான் பண்ணியிருப்பேன். ஏன் உன் அம்மா இல்லாமல் அம்மா ஸ்தானிலேருந்து வளர்த்தவன் நான் தானே, உன் அண்ணன் தானே. உன் அம்மாவாக இருந்து உன்னை அப்படி ஒரு கேள்வி கேட்க கூட எனக்கு உரிமை இல்லையா? அம்மாவாக இருந்தாலும் அப்படி ஒரு வார்த்தை கேட்டிருக்க கூடாது தான். தப்பு தான். நான் தப்புன்னு உணர்ந்ததுனால தான் உன்னை வந்து கூப்பிடுறேன். அப்படி கேட்டதை நினச்சி நானே ரொம்ப வருத்தப்பட்டுட்டேன். காலையில் நீ இல்லைன்ன உடனே நான் ரொம்ப துடிச்சு போயிட்டேன். பேசாமல் அமைதியாவா? அந்த மனுஷன் உன்னை தேடி நாய்ப்படாத பாடா. நீ வராமல் வீட்டுக்கே வரமாட்டேன்னு பசங்க கிட்ட சொல்லிட்டு என்கிட்ட கூட பேசாமல் எங்கேயோ போய் அவர் உன்னை தேடிட்டு இருக்காரு. எனக்கு அவர் முக்கியம், அவருக்கு நீ முக்கியம். பேசாமல் நீ வா. இங்கே பாரு, உன்னுடைய பிரச்சனையில் நீ சுடரை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கல. இப்படி பிள்ளைய ஊர் விட்டு ஊர் மாற்றிட்டு ஸ்கூல் விட்டு ஸ்கூல் மாட்டிகிட்டே இருந்தால் பிள்ளைக்கு எப்படி செட் ஆகும்? அவளுடைய எதிர்காலம் என்ன ஆகுறது? நீ நல்லா யோசிச்சு பார்த்து சுடரை பார்த்து நல்லா யோசிச்சுக்கோ. ஜெயிலில் சுடர் இவ்வளோ நல்லா படிச்சுட்டு இருந்தா, இப்போ ஜெயிலேருந்து வந்து இங்கே படிச்சுட்டு இருந்தா. இப்போ இங்கேயும் தாண்டி நீ இங்கே படிக்க வைக்க போகிறேன்னா என்ன பண்ண வர? இங்கே பாரு, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். உனக்கு இன்னும் பரோல் முழுசாக முடிய இன்னும் 6 நாளோ 5 நாளோ தான் இருக்கு. நீ இன்னும் ஒன்று நிரபராதின்னு நிரூபித்து நீ இந்த கேஸ்லேருந்து இன்னும் வெளியில் வரலை. அப்படி ஒன்று நடக்கணும்னு எதிர்பார்க்குற. அப்படி நடக்கிற வரைக்குமாச்சு நீ வந்து அந்த வீட்டில் இரு. சப்போஸ் உனக்கு பரோல் கடிச்சு நீ திரும்பவும் உன்னால் நிரூபிக்க முடியலன்னு நீ ஜெயிலுக்கு போகிற சூழ்நிலையில் வந்தால் என்ன பண்ணுவ? சுடலை தனியாக இங்கே விட்டுட்டு போவையா? அங்கே அத்தனை பேர் மாமா அத்தை கூட அத்தை பிள்ளைங்கன்னு இருக்கும்போதே சுடர் உன்னை நினச்சி அவ்வளோ கவலைப்பட்டா. இப்போ நீ யாரும் இல்லாமல் தனியாக சுடரை விட்டுட்டு போனேன்னா அவளோட எதிர்காலம் ரொம்ப பாதிக்கும். உன்னை நினச்சி அவள் ரொம்ப வருத்தப்படுவா. எங்கள் எல்லாரையும் தாண்டி நீ தான் அவளுக்கு ரொம்ப முக்கியம். நீயே இல்லாமல் திரும்பவும் ஜெயிலுக்கு போயிட்டா அப்படின்னா அவள் ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, நான் வந்து நிரூபித்து நான் சுடருக்குடைய தான் இருப்பேன். சுடரை நான் பார்த்துக்கிறேன், அவளை நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வேலை இருக்குது அபி உனக்கு? அவளை நீ காப்பாற்ற படிக்க வைக்க. நீயே படிச்சுட்டு இருக்க. இப்போது நீயே எக்ஸாம் எழுதி வேலை தேடி நீ எப்படியாச்சும் லாயலான்ற எய்மில் இருக்க. இதெல்லாத்தையும் நீ தன்னந்தனியாக வந்து உன்னால் செய்ய முடியாதுன்னு நான் சொல்லலை. நீ செய்வ. இருந்தாலையும் நீ இல்லாமல் அங்கே இருக்கிறதுக்கு எங்கள் யாராலையும் முடியல. தயவு செஞ்சு திரும்பவும் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் பாரு அபி, வா போகலாம், சுடர் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இல்லை நீ சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, வேண்டாம், நீ இதுக்கு மேலே உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க விரும்பலை. நான் பண்ண தப்புக்கான தண்டனையை இதை நானே அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னுவோம். இங்கே பாரு அபி, நான் பண்ணது தப்பு தான் உங்ககிட்ட சாரி கேட்டுட்டேன். மேடம் இவகிட்ட சொல்லி எடுத்து புரிய வைங்க. நான் தான் தப்பு பண்ணது சாரின்னு மன்னிப்பு கேட்டுட்டல. ஏன் இவ அடம் பிடிக்கிறா? சுடரோட எதிர்காலத்தையும் நினச்சி அபியை பேச சொல்லுங்கள். எங்கள் மேலே கோவம் இருந்தால் அவளை ஏதாச்சும் திட்ட சொல்லுங்கள். அதுக்காக இப்படி வீட்டை விட்டெல்லாம் வெளியே வர வேண்டாம் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னுவோம். காயத்ரி மேடமும் சொல்லி பார்க்குறாங்க. சுடர் அதாவது அபி கேட்கல. இப்போ நீ யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்ட்டு எனக்கு நல்லா புரியும். யார் சொன்னால் கேட்பாங்கன்னு எனக்கு புரியும். இரு, நான் உன் அண்ணனுக்கு கால் பண்ணுறேன்னு உடனே அவருக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே சரளா ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்ன உடனே சண்முகம் முதல்ல எடுக்க மாட்டேன்றாங்க. எடுக்காமல் ஸ்டேஷன் வாசலே நின்று ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காரு. அப்போது திரும்பவும் சரளா கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கால் அட்டன் பண்ண உடனே என்ன இப்போ வேணும் உனக்கு? அதுதான் அபியை பேசுகிற வரைக்கும் பேசி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டல. அதுக்கப்புறமும் என்ன வேணும் உனக்கு? ஏன் இங்கே நிம்மதியாக எங்களை
இருக்க விடாமல் எப்படி பண்ணிகிட்ருக்க, வந்தால் நான் அபியோடு தான் வருவேன், தயவு செஞ்சு போன வை அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க நான் சொல்லத ஒரு நிமிஷம் கேளுங்க, அபி இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்கிறேன், என்கிட்ட எதுவும் விளையாடலையே, பொய் சொல்லலையே அப்படின்னு கேட்குறாங்க. நான் எதுக்குங்க உங்ககிட்ட பொய் சொல்ல போகிறேன், அவள் ராதிகா மேடமை தான் தேடி வந்திருக்கா அப்படின்னு உடனே, நான் ராதிகா மேடம்க்கு கால் பண்ணனே எடுக்கல அப்படின்னு உடனே ஏதோ இங்கே தான் நின்றுட்டுருக்கா அவங்க தங்கச்சி, அவள் தான் யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டுருப்பா. நான் லேண்ட்லைன் மூலிமா ஃபோன் பண்ணி கேட்டு அவள் இங்கே இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டான். அவகிட்ட எவ்வளவோ பேசி பார்த்து நான் கூப்பிட்டு பார்த்துட்டேன், அவள் வரமாட்டேன்னு பிடிவாதமாக இருக்கா, நீங்கள் வந்தால் மட்டும்தான் அவள் வருவா அப்படின்னு சொன்ன உடனே அனி வேணான்னு அபி சொல்லிகிட்டே இருக்கவும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிவிடுவோம். சரி நீ வை, நான் உடனே வரேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவங்க லாயர்கிட்ட விஷயத்த சண்முகம் சொன்னதுக்கப்புறமா சரி வாங்க நம்ம போய் பேசி கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு அவரோடைய சேர்ந்து காரில் அவங்க 2 பேருமே வந்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா சார், அவன் அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கா, அவளை காணோம், நம்ம எவ்வளோ தேடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அங்கே வராங்க. இன்னொரு சைடு எங்கள் பிள்ளைங்க ரொம்ப வருத்தத்திலே இருக்காங்க, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு 2 பேரும் தனியாக உட்காந்துட்டு இருக்கவும் சரி கால் பண்ணி பார்க்கலாம் அம்மாவுக்கு அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. அவங்க அம்மா ஃபோன் தான் அவங்கக்கிட்டே இருக்குல்ல. ஸோ அதனால் வந்துட்டு அப்பா எங்கேப்பா இருக்கீங்க, சுடரும் அத்தையும் கிடைச்சிட்டாங்களாப்பா அப்படின்னு சொல்லவும் கவலைப்படாத தருண், அம்மா அத்தையும் சுடரும் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க, காயத்ரி மேடம் வீட்டில் தான் அவங்க இருக்கிற இடத்துல தான் சுடரும் அபியும் போயிருக்காங்க, அம்மா பார்த்து கூப்பிட்டு பார்த்தாலாம் அத்தை வரலையா, நான் அங்கே போயிட்டுருக்கேன், கண்டிப்பாக அத்தையை நான் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துடுவேன், என்ன சுடரும் வந்துடுவா, நீங்கள் கவலைப்படாதீங்க என்ன அப்படின்னு சொல்லவும் சரிங்க டேடி அப்படின்னு. அப்போ தான் தருணுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. தியா உடனே கேட்குறாங்க என்னாச்சு தருண் அப்படின்னவும், சுடரும் அத்தையும் இருக்கிற இடத்த அம்மாவும் அப்பாவும் கண்டுபிடிச்சிட்டாங்களா, அவங்க 2 பேரும் பேசி அத்தையை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க, சுடர் வீட்டுக்கு வந்துடுவா, நாளையிலேருந்து நம்ம ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தருண் சொன்ன உடனே தியாவுக்கு அப்போ தான் சந்தோஷம். என்னதான் சுடர் மேலே கோவம் இருந்து சுடர்கிட்ட கோவப்பட்டு சண்டை போட்டாலும் சுடரை பிடிக்கல அப்படின்னாலும் தியாவுக்கு அவங்க காணன்னு உடனே ஒரு பதற்றம், ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்படுற அளவுக்கு ஆயிட்டாங்க. இப்போ திரும்பவும் வீட்டுக்கு வரப்போகிறா அப்படின்ன உடனே ஒரு சந்தோஷம். வீட்டில் நடக்கிற சுச்சுவேஷன் எல்லாம் பார்த்து சின்ன குழந்தைங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது அவங்களுடைய அம்மா குணம் தியாவுக்கு வேறு ஒன்றும் இல்லை, பட்டுன்னு எதையும் யோசிக்காமல் பேசுகிற குணம். ஸோ இப்போது அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ சுடர் திரும்பவும் வந்துடுவாங்கன்ற உடனே ஒரு சின்னதாக ஹாப்பி. இப்போது சண்முகம் அங்கே அபி இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. எவ்வளோ சொல்லியும் அவங்க வரமாட்டேன்னு சுடரை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. சண்முகம் அபியும் சுடரும் பார்த்த உடனே அவருக்கு அளவில்லாத ஆனந்த கண்ணீர், அப்படியே ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுடுறாங்க. நேராக லாயர் கூட்டிகிட்டு பிரபாகரன் கூட்டிகிட்டு வராங்க, வாங்க போகலாம் அப்படின்னு. அப்போது பிரபாகரன் போயிட்டு ஏன் அபி இப்படி பண்ணிட்டீங்க, கொஞ்ச நேரத்தில் எங்கள் எல்லோரும் எப்படி பதட்டப்பட வச்சுட்டீங்க, உங்கள் கோபமும் உங்கள் பதற்றமும் நியாயமானது தான், ஆனால் நீங்கள் இப்படி அவசரப்பட்டிருக்கக்கூடாது அப்படின்னுமோ எனக்கு வேறு வழி தெரியல சார் அப்படின்னு சொல்லவும், ப்ளீஸ் விடுங்க அபி இந்த பிரச்சனையை பற்றி அப்படின்னுவோம். ஏன் அபி இந்த அண்ணனை விட்டு போக உனக்கு என்ன மனசு வந்துச்சு, யார் என்ன சொன்னாலும் உனக்கு இந்த அண்ணன் சப்போர்ட்டாக தானே இருக்க, இந்த அண்ணனை விட்டு போக முடிவு பண்ணிட்டேல, போகிறவன் நீ மட்டும் ஏன் தனியாக போட, என்னையும் கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல, சுடரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கியே, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், நீ எப்படி தனியாக சுடரை வச்சுட்டு கஷ்டப்படுவேன், நீ கிளம்பு, என்ன பிரச்சனை இருந்தாலும் நாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இல்லைண்ணே நான் வரலண்ணே விட்டுருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சா நீங்கள் இப்படி போஸ்ட் பண்ணுவீங்க, என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகாமல் விட மாட்டேங்கன்னு தான் நான் யாருக்கும் தெரிய வேணான்னு சொன்னேன், ஆனால் மேடம் வர வழி இல்லாமல் விஷயத்த சொல்லிட்டாங்க, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன மேடம் கிட்ட ஏன் கோவப்படுற அபிமா, அங்கே பார் அந்த வீட்டில் இருக்க உனக்கு தான் முழு உரிமை இருக்குது, அந்த வீடு உன்னோடையது, நீ ஏன் அபிமா வீட்டை விட்டு போகணும், நீ வா, நீயும் சுடரும் ஏன் எங்கேயோ போய் கஷ்டப்படணும், உங்கள் 2 பேருக்கு இல்லாத உரிமையாக அந்த வீட்டுக்குள்ளே எங்களுக்கு, நாங்கள் பண்ண தப்புக்காக நாங்கள் எல்லாரும் வீட்டை விட்டு போயிடுறோம், நீயும் அபியும் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொன்ன உடனே பிரபாகரன்கிட்ட என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னமோ, ஆமாம் சார் அந்த வீடே அபி பேரில் தான் இருக்குது, எங்களுக்கு தான் அந்த வீட்டில் இருக்கிற எந்த உரிமையும் இல்லை, அபிக்கும் சுடருக்கும் அந்த வீட்டில் இருக்க தான் முழு உரிமை இருக்குது, அவள் வீட்டு விட்டு போகிறதுக்கான அவசியம் என்ன வந்துச்சு, நாங்கள் பண்ண தப்புக்காக நாங்கள் தண்டனை அனுபவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லவும், என்ன அபி இது அப்படின்னுவோம், அண்ணா இல்லை சார் நாங்கள் சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, அந்த பேரையும் நான் அண்ணன் அன்னைக்கு அந்த வீட்டையும் பேரை மாற்றி கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு உடனே அதெல்லாம் நான் வேண்டாம் அபிமா, அது ஒன்றும் இன்னும் மாறாமல் இருக்கிறதுனால தான் அந்த வீட்டில் உனக்கு முழு உரிமையும் இருக்குன்னு நான் சொல்கிறேன், நீ அந்த வீடு உன் பேரில் இருக்கிறப்போவே இப்போது உனக்குன்னு யாரும் இல்லை, தங்க இடம் இல்லைன்ற மாதிரி இங்கே உட்காந்துட்ருக்க, ஆனால் அந்த வீடு உன் பேர்லேருந்து மாறிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுவேன், இங்கே பாரு அபிமா சொல்கிறத கேளு, வா நீ வீட்டுக்கு வா போகலாம், இந்த அண்ணன் மேலே நீ வச்சுருக்கிற பாசம் உண்மைன்னா முதல்ல வீட்டுக்கு வா, நீ சொன்னதுனால ஒன்னியை ஒரு வார்த்தை கூட கேட்கல, ஆனால் அவளே பண்ண தப்ப உணர்ந்து நீ எங்கே இருக்கிறன்னு தேடி வந்திருக்கா, அவள் பண்ண தப்ப உணர்ந்துட்டான்னு அர்த்தம், நீ
வா அவள் கூப்பிடுறாள் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னமோ, அபி இனிமேல் இப்படியெல்லாம் நான் பேச மாட்டேன், உங்கள் பிரச்சனையிலே நான் தலையிட மாட்டேன், உன்னோட வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ, அதை எப்படி சரி பண்ணணுமோ நீ சரி பண்ணிக்கோ, நான் இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், உங்கள் எல்லோரும் முன்னாடி வச்சே சொல்கிறேன், ப்ளீஸ் வீட்டுக்கு வா அப்படின்னு சரளா கூப்பிடவும் ஒரு வழியாக சமாதானப்படுத்தி சண்முகம் அதை இதை சொல்லி அபியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. பிரபாகரன் மட்டும் இல்லாமல் காயத்ரி மேடம் எல்லாருமே சேர்ந்து அபியோட மனசை கலைச்சிடுறாங்க. சுடரும் நீ வரலைன்னா இருந்துட்டு போ, என்ன வேணா பண்ணிட்டு போ, சுடரை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சண்முகம் விடாப்பிடியே சுடரை கூட்டிகிட்டு போனதுனால அபியாலும் அங்கே இருக்க முடியல. சரி நானும் வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. அபி இதில் உனக்கும் பாப்பாவுக்கும் சாப்பாடு வாங்கியிருக்கேன், நீங்கள் இன்னும் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல, இதை எடுத்துகிட்டு போங்க, போகிற வழியில் இதை சாப்பிட்டுட்டே போங்க அப்படின்னு அதை கொடுத்து அனுப்புகிறாங்க. அதை வாங்கிக்கிட்டு பாய் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இனி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு அபி என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு சமாதானப்படுத்தி பிரபாகரனுடைய கார்லேயே வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு ஊருக்கு திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. சுடரை காணும் அப்படின்ன உடனே இங்கே முதல்ல ரொம்ப பதற்றப்பட்டு இருக்கிறது நம்ம வெற்றி தான். அவருக்கு என்ன பண்ணுறது என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் அந்த 5 நிமிஷத்தில் உலகமே இருண்டு போன மாதிரி ஒன்றும் புரியாமல் பதற்றப்பட்டதில் இருக்கார். சுடர்கிட்ட பேசாமல் அவரால் ஒரு நாள் கூட இருக்க முடியல. ஆனால் வந்துட்டு இப்போது சுடர் மொத்தமாக காணும் எங்கேயோ போயிட்டா அப்படின்ன உடனே ரொம்ப துடிக்க ஆரம்பிச்சிடுறாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன்னான்னு அந்த பந்தம்ன்றது அவருக்கு இன்னும் புரியாமல் தான் அவர் இருக்கார். அப்படி இருக்கிறப்போ தான் கொஞ்ச நேரத்துலேயே திரும்பவும் ஃபோன் பண்ணி விசாரித்து பார்க்கலான்னு சொல்லிட்டு தருண் அவங்க அந்த நம்பருக்கே வந்து கால் பண்ணுறாங்க. அப்படி தான் வந்து தருண் திரும்பவும் கால் அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ மகேஷ் அப்படின்ன உடனே தருண் நான் கேப்டன் அங்கிள் பேசுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே கேப்டன் அங்கிள் சொல்லுங்க அப்படின்ன உடனே சுடர் எங்கே போனா, அவளுக்கு என்ன ஆச்சு, சுடர் வந்துட்டாளா, அவள் ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. அங்கிள் கவலைப்படாதீங்க, வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, அதான் சுடருடைய அம்மு ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல அவங்க கூட சுடர் எங்கேயோ போயிட்டான், ஆனால் அப்பாவும் அம்மாவும் அவங்க இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சி திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு இப்போ தான் ஃபோனில் சொன்னாங்க அங்கிள். சுடர் கிடச்சிட்டா, சுடர் நாளைக்கு எங்கள் கூட கண்டிப்பாக ஸ்கூலுக்கு வருவா அங்கிள் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ தான் தருண் எனக்கு உயிரே வந்திருக்கு, சுடர் காணோட உடனே நான் ரொம்ப துடிச்சு போயிட்டேன், சுடர் வந்துட்டா இல்லை அப்படின்றாங்க. வந்துட்டு இருக்கா அங்கிள் அப்படின்னவும் சரி பார்த்து பத்திரமா இரு, சுடர்கிட்ட நீ நல்லா பேசு, நாளைக்கு ஸ்கூலில் வந்து நான் சுடரை பார்க்குறேன் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அங்கிள் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ தான் வெற்றிக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரத்துலேயே மகேஷ் வராங்க. அங்கிள் சுடர் கிடச்சிட்டாலாமா, தருண் கிட்ட பேசுனீங்களாமா அப்படின்னும் மகேஷ் இப்போ தான் பேசினேன், சுடர் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காளாம், அவருடைய அப்பா அம்மா அவளை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்களா, கண்டிப்பாக சுடர் நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவா என்ன, நீ கவலைப்படாத அப்படின்னு உடனே அங்கிள் என்னை விட சுடர் காணோன்னு உடனே நீங்கள் தான் ரொம்ப துடிச்சு போயிட்டீங்க, நீங்கள் டென்ஷன் ஆகாத இருங்க அங்கிள், சரியாக போயிடும், சுடர் நாளைக்கு வருவா, எப்படியும் உங்ககிட்ட வந்து பேசுவா, நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொன்ன உடனே சரி நீ போக அப்படின்னு சொன்ன உடனே மகேஷும் திரும்பவும் உள்ளே போயிடுறாங்க. வெற்றி வந்து இவ்வளோ நாள் வரைக்குமே கடவுள்கிட்ட எதுக்காகவும் போய் நின்றது கிடையாது. ஆனால் முதல் முறையாக சுடர் வேணுன்றதுக்காக போய் சாமி கிட்ட நின்று வேண்டிக்கிட்டாரு. இப்போது சுடர் திரும்பவும் வந்துட்டாங்கிறதுக்காக அந்த கடவுளுக்கு நன்றி சொல்கிறதுக்காக பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வெற்றி வந்து சாமி கும்பிட்டுறாரு. இது எவ்வளோ பெரிய அதிசயமான ஒரு விஷயம். இது வரைக்கும் அபிக்காக மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அடுத்து இப்போ சுடருக்காக அவரோட வாழ்நாள்லேயே அவங்க பெற்றவங்க அவங்களை விட்டுட்டு போகும்போது கூட என்னை ஏன் விட்டுட்டு போனீங்க, என்னை வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அதுக்காக கூட வெற்றி கலங்கவே இல்லை. ஆனால் இப்போது அபிக்காகவும் சுடருக்காகவும் இந்த மாதிரி தான் வெற்றி பண்ணிகிட்ருக்காரு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே பிரபாகர் இருந்துக்கிட்டு அபி கண்டிப்பாக இந்த கேஸில் உங்களுக்கான க்ளூ கிடைக்கும், நீங்கள் கண்டிப்பாக ஜெயிலுக்கு திரும்பவும் போக மாட்டீங்க, சுடர் கூட தான் இருப்பீங்க, உன்னுடைய நல்ல எண்ணத்துக்காக சுடருக்காகவாச்சும் நீங்கள் சுடர் கூட தான் இருப்பீங்க, பார்த்து பத்திரமா போங்க, நான் அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு இறக்கி விட்டுட்டு அவர் கிளம்புறேன்னு சொல்கிறாரு. சார் வீடு வரைக்கும் வந்துட்டு போங்க, உள்ளே வரேங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் வரேன்னு சொல்லிட்டு பிரபாகரன் கிளம்பி போயிடுறாரு. அவர் போகும்போது திவ்யாவை பார்த்துட்டு ஸோ அவங்க கிட்ட வழக்கம் போல் பேசிகிட்டே பிரபாகரன் எப்படியாச்சும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. சார் எனக்கு தான் ஆல்ரெடி ஆள் இருக்குன்னு நான் சொன்னேன்ல, அப்புறமா என்ன நீங்கள் பின்னாடியே சுற்றிட்டுருக்கீங்க அப்படின்னும், உங்களை பார்த்தா அப்படி தெரியல, இப்படிப்பட்ட பொண்ணை யாரும் லவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு உடனே என்ன சார் அப்போ நீங்கள் மட்டும் ஏன் லவ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சார் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்களேன், உங்களுக்கு யாரும் ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும், நீங்கள் என்னை சமாளிக்கிறதுக்காக எங்கே நான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுவோன்ற பயத்தில் நீங்கள் அப்படி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் திவ்யா கிட்ட பேசிட்டு போயிட்டுருக்காங்க.
அபிமா உள்ளே வாமா, ஏன் அப்படி தயங்குற அப்படின்னு உள்ளே வான்னு கூப்பிட்டு இருக்கவும் தருண் தியா 2 பேரும் ஓடி வந்து அத்தை அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சுடர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க 3 ஃப்ரெண்ட்ஸும் பசங்களும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஏன் அத்தை என்னை விட்டுட்டு போனீங்க, சுடரை ஏன் எங்களை பிரித்து கூட்டிகிட்டு போனீங்க, சுடர் இல்லாமல் நாங்கள் இன்றைக்கி ஸ்கூலுக்கு கூட போகல, முக்கியமான டெஸ்ட் எல்லாம் இருந்துச்சு தெரியுமா, சுடர் இல்லாத எங்களுக்குமே எதுவுமே ஓடலை அப்படின்னு பிள்ளைங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களோட அத்தை கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எங்கேயும் போகாதீங்க அத்தை ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நான் எங்கேயும் போகல அப்படின்னு இங்கே வந்து அபி சொல்கிறாங்க. ஸோ ஒரு வழியாக சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அபியையும் சுடரையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு வழக்கம் போல் அபியும் சுடரும் படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் வழக்கம் போல் ஸ்கூலுக்கு வந்து சுடரை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அபி வந்துட்டு பிள்ளைங்க எல்லாரும் 3 பேரும் போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அபி வருத்தத்தில் இருப்பாங்கன்னு சண்முகம் அபி கூடவே இருக்கார். ஸ்கூலுக்கு போன உடனே காலையில் மகேஷை ட்ராப் பண்ணும்போது வெற்றிக்கு சுடரை கண்ணில் பார்த்ததுக்கப்புறமா தான் மனசே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. சுடர் நீ எங்கே போன, நான் நடந்த விஷயத்த நேற்று மகேஷ் என்கிட்ட சொன்னான், தருணும் சொன்னான் அப்படின்னு சொன்ன உடனே நான் எங்கேயும் போகல அங்கிள், நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோடனே இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அப்போ தான் வெற்றி அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.